My dear students, this is class 12 maths exercise 5.1 question number 6 பார்க்க போறோம். Find the equation of circle through points. Okay, இந்த points நான் A, B, C ன்னு எடுத்துக்கிறேன். So, somewhere A என்ற point இங்க இருக்கிறதா எடுத்துக்கலாம். A வந்து 1, 0. அப்புறம் B ன்னு ஒரு point -1, 0. அப்புறம் C ன்னு ஒரு point 0, 1. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் வட்டத்தின் மீது அமைந்த புள்ளிகள். ஓகே, ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன? x² + y² + 2gx + 2fy + c = 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா. ஓகேவா? அதாவது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஸோ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏவே இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1, 0. அதாவது எக்ஸ் ஒய்க்கு பதிலாக இதுக்குள்ளே போடுறோம். எக்ஸ் வந்த இடத்துலலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஒய் வந்த இடத்துலலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தென் 0² + 2g × 1 + 2f × 0 + c = 0. புரியுதுங்களா? அப்போது 1² 1 தான், 0வை அப்படியே விட்டுடலாம். ப்ளஸ் 2g × 1 2g, 2f × 0 0 ஆகிடும், ப்ளஸ் c = 0. இப்போது இந்த 1 மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 2g + c = -1, ஈக்குவேஷன் 1. ஓகே, புரியுதுங்களா? அதே போல் b அப்படிங்கிற பாயிண்ட்டை இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1, 0 b. ஓகே, இப்போது எக்ஸ் வந்த இடத்துலலாம் -1, -1², y வந்த இடத்துலலாம் 0, 0², 2g × -1 + 2f × 0 + c = 0. இப்போ இது என்ன ஆகிடும்? -1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் +1 தானே வரும். இந்த 0 அப்படியே விட்டுடலாம். இங்கே என்ன ஆகிடும்? -2g ஆகிடும். ஏன்னா -1 இருக்குது. இது 0 ஆகிடுது. இது ஒரு c இருக்குது, = 0. புரியுதுங்களா? இப்போது இந்த 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா -2g + c = -1, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் சி அப்படிங்கிற பாயிண்ட்டை இதுக்குள்ளே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 0, 1. கரெக்டா? எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 1. அப்போது x²க்கு பதிலாக 0², y²க்கு பதிலாக 1² + 2g × எக்ஸுக்கு பதிலாக 0 + 2f × ஒய்க்கு பதிலாக 1 + c = 0. thereafter 1² 1, இது வந்து 0, இதுவும் 0. அப்புறம் 2f × 1 2f + c = 0. 1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 2f + c = -1, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. இப்போ 1ல் பார்த்தீங்கன்னா +2g, 2ல் பார்த்தீங்கன்னா -2g. அப்போ 1 + 2 பண்ணாலே நமக்கு c-ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். ஓகேவா? பாருங்கள், 1 யார்? 2g + c = -1, ஈக்குவேஷன் 1. -2g + c = -1, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டா? ஸோ ஆட் பண்ணுறச்ச இவங்க 2 பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. c + c 2c = -2. அப்போது இதை கட் பண்ணோம்னா 2 டேபிளில் -1, c = -1. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த c-ஓட வேல்யூ எடுத்து 1ல் போடலாம். 1ல் 2g அப்படியே c-க்கு பதிலாக -1 = -1. இந்த -1 அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்? +1 மாறிடும். -1 + 1 0. அப்போ 2g = 0, g = 0. அதாவது 0 கடியில் என்ன கொண்டு போனாலும் 0 ஆகிடும். ஓகேவா? தேராஃப்டர் இந்த c-ஓட வேல்யூ இதுக்குள்ளே போடலாம். 3ல் போடலாம். c-ஓட வேல்யூ என்ன? -1. அப்போ 2f + -1 = -1. -1 அங்கிட்டு போச்சுன்னா +1 ஆகிடும். அப்போ 2f = -1 + 1. 2f = 0. அப்போ f = 0. அப்போ g-ஓட டேர்ம் காலி, f-ஓட டேர்ம் காலி. இப்போ மறுபடியும் அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு வாங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னு எழுதியிருக்கோம்? x² + y² கண்டிப்பாக வந்தே ஆகணும். எக்ஸு ஒய் தவிர மீதி எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிக்கு 0ன்னு வந்துடுது, எஃப்க்கு 0ன்னு வந்துடுது. அப்போ இந்த 2 டேர்மும் எக்ஸிஸ்ட் ஆகாது. புரியுதுங்களா? அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்
எழுதிக்கலாமா? இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ப்ளஸ் ஜி 0 வந்தாச்சு, அப்போ அங்கே 0 போட்டுக்கோங்க. எஃப் 0 வந்தாச்சு, அப்போ 2FY 0 ஆகிடும். சிக்கு பதிலாக ஒரு -1 போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 0. இப்போது இந்த 2 ஜீரோவும் விட்டுடலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0. இந்த -1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.